ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. ஒருத்தர் சொன்னார், நான் என்னோடய லைஃப்பில் இப்போ நிறைய கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், ஆகையினால எனக்கு இது கஷ்டகாலம் அப்படின்னு சொன்னார். அப்போது நான் கேட்டேன், கஷ்டங்கள் எல்லாருக்கும் வர்றது தானே, உங்களுக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு. அப்படி இல்லைம்மா, எனக்கு என்னுடைய மனைவி இறந்து போனாங்க, என் மகனுக்கு வேலை போயிடுச்சு, என்னுடைய பிஸ்னஸ் டல் ஆகிடுச்சு, இப்படி வரிசையான. அப்போது நான் சொன்னேன், இது கஷ்டகாலம்னு நீங்கள் சொல்லலாம், பட் இது நிரந்தரமானது இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இல்லை, இது மாதிரி கஷ்டங்களில் இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் வெளியே வர முடியாது. எனக்கு இப்போ துவங்கி இருக்கிறது கஷ்டகாலம், இனிமேல் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். எல்லா காலத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. இது இலையுதிர்காலம்னு ஒன்று வந்தால் அடுத்தாப்பில் என்ன வரும் இல்லையா? 4 சீசன் உள்ள நம்மளோட வருஷத்தில் எல்லா சீசனும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாரோட வாழ்க்கைக்கும் பொருந்தும். கஷ்டகாலம் யாருக்குமே அப்படியே நிரந்தரமாக இருந்து போகிறதும் இல்லை, செழிப்பான காலம் யாருக்குமே அப்படியே நிரந்தரமாக இருந்து போகிறதும் இல்லை. காலங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதில் சந்தோஷமும் துக்கமும் கஷ்டமும் நன்மையும் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அது வழியாக தான் லைஃப்பை பயணப்பட்டு போய்கிட்டே இருக்கிறோம். பின்ன நமக்கெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நம்பிக்கை, நல்ல காலம் கெட்ட காலம் எல்லாம் கிடையாது, எல்லாமே கடவுளின் காலம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நாம் இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காலம் எதுவாக இருந்தால் என்ன, நமக்கு நன்மைகள் வருதா இல்லை தீமைகள் வருதா, அது எல்லாத்தையுமே நம்ம கூட இருந்து பார்க்குறவர் கடவுள் இல்லையா? ஆகையினால நம்மளுடைய கஷ்டங்களை அவர்கிட்ட சொல்லுவோம், நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம், எப்போதுமே நம்பிக்கையோடு இருப்போம். நாம் எந்த காலத்தை ஃபேஸ் பண்ணினாலும் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் எதிர்கொள்ளுவார். எல்லாவற்றையும் எதிர்கொள்ளுறதுக்கு நமக்கு தேவையான பலத்தை அவர் நமக்கும் தருவார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமா இருந்தால் நாம் கஷ்டகாலம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல மாட்டோம். நமக்கு தெரியும், இதுவும் கடந்து போயிடும். ஒரு 3 மாதம் முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு யோசித்து பார்த்திங்கன்னா, அன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது, ஆனால் வேறு ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லையா? அல்லது ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருந்திருப்போம். அப்போ நம்ம சொல்லுவோமா, சந்தோஷம்தான் லைஃப்பில் நிரந்தரம்னு? எதுவுமே நிரந்தரம் இல்லை கடவுளை தவிர. இந்த உலகத்தில் நாம் பார்க்குற, நாம் அனுபவிக்கிற, நாம் எதிர்கொள்ளுகிற எந்த விஷயமும் நிரந்தரமானதே கிடையாது. நாம், நம்ம பிள்ளைங்க, நம்ம வயசு, நம்மளுடைய படிப்பு, பணம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கு வேல்யூ இருக்கிற படிப்புக்கு இன்னும் 5 வருஷம் கழித்து போகும்போது இதெல்லாம் அவுடேட்டட்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பணம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகளால் நம்மளுடைய சேவிங்ஸ் காலியாக போயிடுது. அப்போ என்ன அர்த்தம்? லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் இல்லை கடவுளை தவிர. ஆகையினால நிரந்தரமானவரை பிடிச்சிக்குவோம், டெம்பரரியான விஷயங்களை அவரோடு சேர்ந்து எதிர்கொள்ளுவோம். அப்போனா நம்மளால் இந்த லைஃப்பை நிம்மதியாக சமாதானமாக கொண்டு போக முடியும். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் ஆண்டவர் தானே. ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் பார்க்கும்போது நாம் ஏன் இதை பற்றி கவலைப்படணும்? கஷ்டப்படுறீங்களா? வருத்தப்படாதீங்க. சந்தோஷப்படுறீங்களா? நல்லது, நன்றி சொல்லுங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடியும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவரோட துணையோட நம்மளுடைய வாழ்க்கையுடைய சீசன் எல்லாத்தையும் நாம் ஃபேஸ் பண்ணணும்.